செம்மணி புதைகுழியில் யாழ்மண் என்னை தூக்கி நிறுத்தியது. அதனால் எனக்கு கிடைத்தது ஐக்கிய அமெரிக்காவினுடைய விசேட விருந்தினர் பதவியுடன் கௌரவ பிரஜா உரிமையும் ஒரு நாள் மேயராகவும் என்னை அங்கே ராஜாங்க திணைக்களம் நிறுத்தியது. வவுனியா மண் என்னை நேசித்தது. 9 ஆண்டுகள் வவுனியா சீர்குலைக்கப்படாது, அங்குள்ள கல்வி சமூகத்தினுடைய கல்வி சீரழிக்கப்படாது, அவர்களை காப்பாற்றுவதற்கு 24 மணி நேரமும் எங்களால் இயன்ற முழு சேவையும் செய்தோம். நண்பர் கஜரூபன் சொன்ன மாதிரி ஒரு தொலைபேசி அழைப்புதல் வந்துச்சு. 4 வீடுகள் கொள்ளையடித்து கொண்டிருக்கின்றார்கள், உடனடியாக ஏதாவது செய்ய முடியுமா ஐயா ஆண்டு? உடனடியாக அனைத்து படப்பிரிவையும் இறக்கி பண்டாலிக்குளம் கிராமம் முற்றுமுழுதாக சுற்றி வளைக்கப்பட்டு இரவு 1 மணியிலிருந்து பண்டாரிக்குளம் மக்களும் இராணுவத்தினரும் போலீசாரும் சுற்றி வளைத்து அனைவரையும் கைது செய்தார்கள். அவர்கள் அனைவருக்கு நான் வழங்கிய தண்டனை 38 ஆண்டுகள். அதில் ஒருவர் கூறினார், போகும்போது நான் வந்தால் உன்னை கொல்லுவேன் என்றார். நான் சொன்னேன், உனக்கு இப்போ 45, 38 கூட்டினா உனக்கு 78, எனக்கு 43, 38 கூட்டினா எனக்கு 74, 2 பேரும் நீதிமன்றத்துக்கு வெளியால் சந்திப்போம் என கூறினேன். ஆனால் நான் நேசிக்கின்ற மண் கிழக்கு மாகாணம், மனசார நேசிக்கிற மண் கிழக்கு மாகாணம். அங்கே பலமான ஒரு ஆள் இருக்க வேண்டும். திருகோணமலையில் 8 ஆண்டுகள் நான் கடமை புரிந்தேன். அந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு அங்கே பலமான ஒரு பதவி அதிகாரத்துடன் ஒரு ஆள் இருக்க வேண்டும். அதை எனது இறுதி வரை நான் கடைப்பிடித்தேன். இறுதியாக கல்முனையில் இருந்தேன். இஸ்லாமிய சகோதரர்கள் நெருங்கி என்னுடன் பழகினார்கள். இனம், மதம், மொழி அனைத்துக்கும் அப்பாற்பட்டு சம உரிமை, சமத்துவம், சமாதானம் என்ற ஒரே கொள்கையுடன் நீதிபதி என்ற தொழிலை புனிதமாக நிறைவேற்றியுள்ளேன் என்ற திருப்தியுடன்